நமக்கு அல்லாஹ் தஆலா குடும்ப பாசம் ஒன்று வச்சுக்கிறான். குடும்ப பாசம் சொந்த பந்தம் வச்சுக்கிறான். மரணிக்கிற நேரத்தில் நிறைய பேருடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? மௌத்தா போகிறேன்னு விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக குடும்பத்துக்கு சொல்லிடுவோம்ன்றது பெரிய ஆசை. என்ன மரணிக்கிற நேரத்தில் இப்போ நான் மௌத்தாக போகிறேன், இந்த சந்தர்ப்பம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறானா? இல்லை. இந்த சந்தர்ப்பம் அதாவது சாத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இன்ன உம்மி உஃப்து திலத், திடீரென மரணிச்சிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்டா, அவங்க வசியத்து சொல்கிற கட்டம் ஒன்று வந்திருந்தா நிச்சயமாக அவங்க வசியத்தொண்டு செஞ்சுருப்பாங்க தர்மத்துக்கு. அப்போ நான் தர்மம் செஞ்சு அது அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தர்மம் செய்யுங்க நிச்சயமாக போய் சேரும் அப்படின்றாங்க. இன்னொரு செய்தியில் எது சிறந்த தர்மம் என்றால் தண்ணி கிணறு கட்டி கொடுக்குறது என்னது சிறந்த தர்மம் என்று ரசூல் நாங்கள் சொன்னாங்க. அவங்க கிணறு கட்டினாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ திடீர்னு வசியத்து என்ற சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. மௌத்துக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் மக்களோட பேசி எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிற இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போ ஒரு மூமின் எப்படி தயாராகணும் தெரியுமா? மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் பிள்ளை தந்தை தாயிடத்திலும் தந்தை தாய் பிள்ளையிடத்திலும் மரணத்தை பற்றி நிறைய பேசியிருக்க. நான் திடீரென மரணித்தால் நீங்கள் எப்படி லைஃப் என்ன செய்வீங்க, அமைச்சு கொள்வீங்க, எப்படி போவீங்க, என்ன மாதிரி அமைத்துக் கொள்வீர்கள்? இப்போ நீங்கள் இருக்கிற இடம் இது, அடுத்த கட்டம் நீங்கள் என்ன இப்படி பேசிக்கிறோமா? பேச விரும்புகிறதே இல்லை. அதெல்லாம் பேசாதீங்க அபசகுணமாக இருக்குமென்னு ஒரு அந்த சப்ஜெக்டை எடுக்கிறதே இல்லை. சாதாரண ஒரு ஜனாசா குளிப்பாட்டுற நிகழ்ச்சி நடக்கும். சரி உட்காருங்க கவனை போடுவோம்னா அதை நீங்கள் போங்க, நீங்கள் தான் தைரியசாலிட்டு பக்கத்தில் உள்ளவனை தள்ளி விட்றாங்களே இல்லை, அவர் நிற்க பயப்படுறாரு கவனுக்கு, அதோட அடக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாரோ தெரியாது. என்னது சாதாரண கவன் இருக்குது, அதாவது நம்ம பயிற்சி கொடுக்கறதுக்காக வேண்டி கவன் குளிப்பாட்டுறது செஞ்சு காட்டுறதுக்கு உட்காருங்கன்னு கூப்பிடுங்களேன். நீங்கள் எல்லாரும் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் மூடி கட்டு போட்டுருவாங்க தானே. ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு என்ன செய்யுது வருது, அதாவது மரண ஃபீலிங் ஒன்று என்ன செய்யுது அதில் வருது. சாதாரண கபரில் நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாரும் தைரியசாலிகள், கபரில் நீங்கள் இறங்கிட்டு ஒரு ஆளை இறங்குனுங்க, அந்த டைமில் எல்லாம் நீங்கள் முந்துங்கன்னு என்ன செய்வாங்க? கபரில் இறக்குறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? அவ்வளவுக்கு நமது நிலை என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கு. நமது நிலை அதாவது ஒரு எல்லோருமே இந்த மனநிலையில் இல்லை. அப்போ குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும்? மரணம் என்ற பகுதியை வைத்து குடும்பத்தை கொஞ்சம் தயார்படுத்தலாம். சஹாபாக்களுடைய காலத்தில் சிம்பிளாக நிறைய இருந்துச்சு. சஹாபாக்களுடைய காலத்தில் அந்த பேச்சுக்கள் நிறைய இருந்தது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு தடவை மௌத்தை பற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் அது ஒரு குடும்ப நிகழ்ச்சி, குடும்ப செய்தியாக நல்ல ஒரு செய்தியாக அமையுது. அதில் மரணத்தை ஞாபகம் ஊட்ட செய்தி அல்ல, ஆனால் பேசிக்கின்றிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, வாரசா அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் கவலைப்படுறீங்க, நீங்கள் மௌத்தாயினா தொழுவிக்கிறது யார்? நான் தானே. தொழுவிக்கிறது யார்? நான் தான். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷார்லாம் சொன்னோம், தொழுவிச்சுட்டு அடக்கிட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சு கொள்வீங்கன்னாங்க. ஆயிஷார்லாம் அவங்க சொல்கிறாங்க, அடுத்த நாள் நீங்கள் கணவனா புதிய கணவனா என்னது புது மாப்பிள்ளையே ஆயிடுவீங்க அப்படின்னு ஆயிஷானா ஒரு பெண்ணுடைய இயல்பில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் அன வாரஸாஹனா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு இல்லை தலைவலி, எனக்கு தான் தலைவலியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் மௌத்தாக போகிறது அவங்களுக்கு முன்னாலேன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. நான் தான் என்ன செய்கிறேன்? தலைவலியில் இருக்கிறேன், உங்களுக்கு முன்னால் நான் என்ன செஞ்சிருவேன்? மௌத்தாகிருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினாங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்னா அவங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நினைக்கலாம். மரணத்தை பற்றி குடும்பத்துக்குள்ளே பேசிக்கிறது ஒரு அப்படி பேசினாலே சிலர் நினைக்கிறாங்க பேசினாலே நடந்துடும். அப்படியெல்லாம் இல்லை. நோய் விசாரிக்க போனவர் என்ன செஞ்சிடறாரு? மௌத்தாகிறாரு. நோயாளி ஆரோக்கியமாக வரார். நடக்கலையா? சமுதாயத்தில் நிறைய நடக்குது. அதனால் பேசக்கூடாதுல மனைவி இடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் குடும்பத்தை மரணிச்சா நீங்கள் எப்படி லைஃபை கொண்டு போவீங்க? எங்களை சகோதரர்கள் பேசுகிறாங்க எந்த கட்டத்தில் ஏண்டா சும்மா ஒரு வாய் பேச்சுக்கு பேசுறது. எது நான் மௌத்தாகினா நீங்கள் எப்படி வாழ போகிறேன்னு பார்ப்போமே இப்படின்னு. நீ எங்கே பார்க்க போகிற? அவங்க தனியாக என்ன செய்ய போகிறாங்க? வாழ போகிற சவாலுக்கு பேசிக்கிறது. ஏன்னா குடும்பத்தில் எதுக்காக வேண்டிய மரணத்தை பற்றி பேசணும் என்றால் அவங்க எங்கிட்ட பல முறை மரணத்தை பற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க? பேசிக்கிறாங்க. மரணிச்சா இப்படி தான் வாழணும்ன்றத அவங்க நேரத்தோடே அவர் மரணத்தை எதிர்பார்த்த ஒரு கணவராக என்ன செஞ்சார்? இருந்தார். மனைவியை கணவன் நினைக்கணும், அவங்களும் மரணத்தை எதிர்பார்த்த ஒரு மனைவியாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அது ஒரு பெரிய திடீர்னு ஒரு சம்பவமாக எங்களோட குடும்பத்தில் இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கும் என்ன மரணம் என்று வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும்? அனாதை என்ற சிந்தனையோடையும் கவலையோடையும் அனுதாபத்தோடு இருக்கக்கூடாது. மரணம் எல்லாருக்கும் என்ன செய்யும்? வரும் என்ற தைரியங்களில் ஒரு குடும்பம் ஏன்னா ஒரு சூழல், எந்த சூழலில் ஒரு குடும்பம் வளருது அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த உள்ளம் என்ன செய்யும்? பலமாக வளரும். அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் வடிச்ச லெவலில் ஒரு குடும்பத்தை வளர்த்தோம்னா கடைசி நேரம் நல்லா என்ன செய்யாது? இருக்காது. எனவே
இந்த பகுதி நம்மகிட்ட இருந்ததுண்டா நம்ம நிறைய பேசி பண்ணுவீங்களே. ஒரு குடும்பத்தில் 2 நாளைக்கு ஒருக்கு 3 நாளைக்கு ஒருக்கு இந்த பேச்சு இருக்குதுன்னு வைங்களேன், மரணம் சம்பந்தமா மௌத்தாகிற நேரத்தை உங்களுக்கு பெரிய அந்த கவலையே இருக்காது. ஏன்? நீங்கள் தான் பல முறை பேசிட்டீங்க, மரணித்தா எப்படி வாழணும் என்ற உபதேசங்கள் குடும்பத்துக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க, நிறைய சொல்லி இருக்கிறீங்க. அப்படி ஒரு நிலைமை இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, நிச்சயமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் மரணத்தை அந்த அணுகுகிற நேரத்தில் மிக ரிலாக்ஸாக அந்த மரணத்தை என்ன செய்யும், சந்திக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக முக்கியமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ரசூல் ஆயிஷாலாம் அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டினார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரது சந்திப்பை விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹ் அவரது சந்திப்பை வெறுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, வமா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத்த யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்களில் உள்ள எல்லோருமே மௌத்தை வெறுப்பவர்கள் தானே அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நபித்தோழர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களில் உள்ள எல்லாரும் மௌத்தை வெறுக்கிறவங்க தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, அல்லாஹ்வை சந்திக்கணும்னா நாம் என்ன செய்யணும், மௌத்தாகணும். மௌத்தை நம்ம விரும்புகிறோமா, விரும்பலே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லைஸ கமா தத்ஹபூன், நீங்கள் சொல்லுவதல்ல நான் சொல்ல வருவது. வதாலிக இதா இதக்ஷஅரல் ஜில்து வ ஹஷ்ரஜ ஸத்ர் வ ஷஹஸல் பஸர் வ தஷன்னஜத்தில் அஸாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதக்ஷஅரல் ஜில்து, அது எப்பொழுது தெரியுமா, உங்கள் மயிர்கள் எல்லாம் சிலிர்க்கின்ற நேரம், பார்வைகள் உருளுகின்ற நேரம், விரல்களும் கால்களும் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்கின்ற நேரம், இதயம் செம்பு பாத்திரம் கொதிப்பதை போல் கொதிக்கிற நேரம், சக்கராத்துடைய நேரம். இந்த நேரத்தில் மரணம் உங்களுக்கு வருகின்ற இந்த நேரத்தில், யா அல்லாஹ் உஹிப்பு லிகாக், நான் உன்னை சந்திப்பதை விரும்புகிறேன் என்று உங்கள் உள்ளம் சொல்லுமாக இருந்தால், நான் யா அல்லாஹ் இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கின்றேன், நான் ராகத்தான் ஒரு மரணமாக என்ன செய்யணும், நான் போகணும் என்று உங்கள் உள்ளம் அந்த நேரத்தில் சொன்னால். காரணம், மனைவி பக்கத்தில் தூங்கி கொண்டிருப்பாங்க, பிள்ளை தூங்கி கொண்டிருக்கலாம், மனைவி மரணிப்பதாக இந்த கணவன் தூங்கி கொண்டிருக்கலாம். கையை நீட்டி நம்ம மௌத்தா போகிறேன்னு சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. நம்ம மௌத்தாகத்தான் போகிறோம் நம்மளுக்கு விளங்கும். ஆனால் ஒரு தலையை திருப்பி நம்ம மௌத்தாக போகிறேன், பிள்ளைகளை கவனிச்சிக்கங்க, குடும்பத்தை பார்த்துக்கங்க என்று சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதான் சக்கராத், அதான் சக்கராத். உலகமும் மறுமை ரெண்டுக்கு நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள். இரண்டுக்கு நிலையில மலக்குமார்களை நீங்கள் காணுகின்ற சந்தர்ப்பம், திருப்பி உலகத்துக்கு மீள்கின்ற நேரம் அல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உனது சந்திப்பை என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லணுமெண்டா நான் சொன்ன இந்த 4 பகுதி இல்லாமல் உங்களோட மனசு என்ன செய்யாது, அதை சொல்லாது. நம்ம ஏற்கனவே இந்த 4 பகுதியில் தயாராக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம இது எப்பயோ எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம். அந்த நேரம் அல்லாஹ்வை நீங்கள் சந்திப்பதை விரும்பினால் அஹப்பல்லாஹு லிகாஅக், அல்லாஹ் உங்கள் சந்திப்பை என்ன செய்கிறான், விரும்புகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நேரம் நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுத்தால் அல்லாஹ் உங்களோட சந்திப்பை என்ன செய்கிறான், வெறுக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த நேரத்தில் ஒரு முஃமினுக்கு ஒரே ஒரு கவலை வரலாம், ஒரே ஒரு ஆசை வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதியில் வரக்கூடிய செய்தி, ஒருவரை சந்திப்பதற்காக போகிறார்கள் ஒரு நபித்தோழரை. அவர் கடுமையான நோயில் இருந்தார். ரசூலுல்லாஹ் அவங்க நோய் விசாரிக்க போகிறார். போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கைஃப தஜிதுக், எப்படி நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, என்ன நிலையில் நீங்கள் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அஹாஃபு அர்ஜுல்லாஹ் வ அஹாஃபு துனூபி, எனக்கு அல்லாஹ்வை நினைச்சா ஆசையாக இருக்குது, சொர்க்கம் போகணும், சொர்க்கத்தை பார்க்கணும், அதில் வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் பாவத்தை நினைச்சால் பயமாக இருக்கிறது, நான் செய்த பாவங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பதில் சொன்னார்கள். அவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி இம்ரிஇன் முஸ்லிமின் ஃபீ மித்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அதாஹுல்லாஹு மா ரஜாஹு வ ஜன்னபஹு மிம்மா யகாஃபுஹு. இது போன்ற ஒரு நிலையில், இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இந்த ரெண்டும் சேருமாக இருந்தால், இறைவன் பாவத்தை வைத்து தண்டிப்பான் என்ற பயமும் சொர்க்கம் என்ற ஆசையும் ஒரு சேர வருமாக இருந்தால், அவர் எதை பயப்படுகிறாரோ அதை விட்டு அல்லாஹ் அவரை தூரமாக்குவான், எதை ஆசை வைக்கிறாரோ அந்த சொர்க்கத்தை நிச்சயம் இறைவன் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த ரெண்டும் தான் நம்மளோட உள்ளத்தை என்ன செய்யணும், மிகச்சி வரணும்.
அப்படி வரணுமாக இருந்தால் நம்ம ஏற்கனவே ஒரு அளவுக்கு நான் சொன்ன அடிப்படைகள் நமக்கு தயார் நிலையில் என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தால்தான் அந்த கடைசி நிமிடம் என்றது எல்லோரும் நம்ம போகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம், இறைவனை சந்திக்க போகிறோம், இதெல்லாம் ஒரு அற்பமான வாழ்க்கையிலிருந்து நம்ம போக போகிறோம் என்கின்ற எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யும், ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அந்த தயார் நிலைகள் நம்மிடத்தில் என்னது இல்லை என்கின்ற ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் எங்களுக்கு மத்தியில்.